சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கல்யாணம் பண்ண ஆம்பளைங்களாம் எதை பத்தி யோசிக்கிறாங்களோ அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப என்ன யோசிக்கிற? நான் எதுவும் யோசிக்கல தேவி. இல்ல, இப்ப ஏதோ ஒன்னு யோசிச்ச. எனக்கு தெரியாத உன்னை பத்தி. நானும் உன்னை பார்த்துட்டு தானே இருக்கேன். என்கிட்ட சரியா மூஞ்ச கொடுத்த கூட பேச மாட்டேங்கிற. நான் என்ன சொன்னாலும் தப்புன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போடுற. அப்புறம் திரும்பவும் மூஞ்ச இதே மாதிரி உம்முன்னு தூக்கி வச்சுக்கிற. இரு 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 நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை தப்புன்னு சொல்றது இல்ல. நீ ஏதாவது தப்பா சொன்னா மட்டும்தான் அதை நான் தப்புன்னு சொல்றேன். நான் ஒரு மாதிரியா இருக்கன்ற காரணத்தை வச்சு நீ பேசுறதெல்லாம் சரின்னு சொல்லாது. நான் பேசுறதெல்லாம் சரிதான். அது உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தான் தப்பா தெரியுது. அப்படி மேடம் என்ன சரியா பண்ணிட்டீங்க? நான் என்ன தப்பா பண்ணேன்னு சொல்லு. மீனா சகோதரி விஷயத்துல நீ ஆரம்பத்துல இருந்த மாதிரி இப்ப இல்ல. அப்பெல்லாம் மீனா சகோதரி கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன். அதை கூட சகிச்சுக்கலாம் தேவி. ஆனா இப்ப அவங்க கிட்ட நல்லா பழகுறேன்னு ஆரம்பத்துல நடந்துகிட்டதை விட ரொம்ப தப்பா இருக்கு. என்ன பாக்குற? நான் சொல்றது உண்மைதானே? மீனா சகோதரிய உன் அண்ணியாவே ஏத்துக்க மாட்டேன்னு ஆரம்பத்துல சொன்னவதானே நீ? ஆனா இப்ப அவங்க பணக்காரின்னு தெரிஞ்சதும் வார்த்தைக்கு வார்த்தை அண்ணின்னு கொஞ்சிறது என்ன? உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்? நீ இதை செய்யணுமா அதை செய்யணுமா அண்ணின்னு கெஞ்சறது என்ன? இவ்வளோ பெரிய வித்தியாசத்தை அவங்களுக்கு சொத்து வரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் காமிச்சிட்டு கேஷுவலா என்ன பண்ணன்னு கேக்குற? ஆமா சொன்ன. ஒன்னும் இல்லாதவங்க இந்த வீட்டுக்கு வந்து எங்க ஆஸ்தி பூரா அனுபவிக்க போறாங்கன்னு கோவப்பட்டேன். ஆனா இப்பதான் அவங்க கோடிக்கணக்கான சொத்துக்கு சொந்தக்காரங்கன்னு தெரிஞ்சிருச்சுல. அது எல்லாத்தையும் எங்க வீட்டுக்கு தானே கொண்டு வர போறாங்க. அதனால அவங்கள அண்ணின்னு சொல்றதுல என்ன தப்பு? நான் செய்யறது தப்புன்னு தெரியாதவங்களுக்கு கூட சொல்லி புரிய வச்சிடலாம். ஆனா தெரிஞ்சே செய்யறவங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு சத்தியமா தெரியல. நீ எதையும் சொல்லி புரிய வைக்க வேண்டாம். இப்ப என் அண்ணிக்கிட்ட நான் நல்ல விதமா தான் இருக்கேன். அத நினைச்சு நீ சந்தோஷப்பட. ஏன் என்னைக்கோ நடந்ததை நினைச்சு கோவப்பட்டு இருக்க? நான் அதுக்காக மட்டும் கோவப்படல தேவி. இவ்வளோ நாள் அவங்களுக்கு எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இப்ப அவங்க கிட்ட பணம் வேணும்னு போய் நின்னோம் பாத்தியா? நான் அதை நினைச்சுதான் உள்ளுக்குள்ள அவ்வளவு வருத்தப்படுறேன். இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? இது எல்லாமே சந்தோஷமான விஷயம் தானே. யாருக்கிட்ட பணம் இருக்கோ அவங்க கிட்ட தானே கேட்க முடியும். அதுவும் நான் என்ன தெரியாத ஆளுகிட்டயா கேட்டேன்? தெரிஞ்ச எனக்கு உரிமையான என் அண்ணிக்கிட்ட தானே கேட்டேன். அவங்களும் பணம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பணம் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி பைக் டீலர்ஷிப்ப புடிச்சு பழைக்கிற வழிய பாரு. பணம் வாங்குறதுக்கு கூச்சப்பட்டு டீலர்ஷிப்ப விட்டுறாத. அத வச்சு நான் நிறைய பிளான் பண்ணிருக்கேன். என்ன நீ பிளான் பண்ணிருக்கியா? ஆமா, நீ பிசினஸ்ல பெரிய ஆள் ஆனதும் நம்ம வேற ஒரு இடத்துல பெரிய வீடா வாங்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடணும். என்னது? இந்த வீட்டை விட்டு போனோமா? என்னடி சொல்ற நீ? ஏய் கணேசா, நம்ம இதே வீட்ல இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த வீட்ல இருந்தா நம்மள பழைக்க விடுவாங்களா? நம்ம தனியா போனாதான் பழைக்க முடியும். நமக்குன்னு ஒரு வீடு வாசல்னு வாங்கினாதான் எல்லாரும் நம்மள கௌரவமா பாப்பாங்க, மதிப்பாங்க. நீ பிசினஸ் பண்ணதும் நம்ம தனி கொடுத்தனும் போயே ஆகணும். ஏய் லூஸ் மாதிரி பேசாத. இந்த வீட்டை விட்டு நம்ம எதுக்குமா தனி கொடுத்துட்டு போனோம்? இது நம்ம வீடு தேவி. ஓ அப்பாவும் அம்மாவும் இந்த வீட்டுல தான் இருக்காங்க. ஏன் அப்பாவும் அம்மாவும் இந்த வீட்டுல தான் இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு நாம தனியா போனோமா? ஓ, இவங்க கூட காலம் பூரா இதே வீட்டுல ஒட்டி உறவாடணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்னாலலாம் இவங்க கூட ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. நீ பிசினஸ்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேவி, நீ பேசுறது எதுவுமே சரியில்லை. நீ இந்த மாதிரி பேசுறதுதான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். சில நல்ல விஷயங்கள்லாம் ஆரம்பத்துல தப்பாதான் தெரியும். ஆனா காலப்போக்குல உனக்கே எல்லாம் தானா புரியும் கணேசா. எனக்கு எதுவும் புரியறதுக்கு அவசியம் இல்ல. ஆனா திரும்பவும் தனி கொடுத்துட்டு போனது மட்டும் என்கிட்ட சொல்லாத. ஏன் சொல்லக்கூடாது? ஊர் உலகத்துல நடக்காததையா நான் சொல்லிட்டேன். என் புருஷன் கூட நான் தனியா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறது தப்பா? அது தப்பாவே இருந்தாலும் பரவாயில்ல. இவங்களுக்காகலாம் என்னோட சந்தோஷத்தை விட்டு கொடுக்க முடியாது. ஏற்கனவே ஓ அப்பாவும் ஏன் அப்பாவும் நம்மள தனித்தனியா இருக்கணும்னு சொல்லிதான் இந்த வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்திருக்காங்க. எந்த பெரிய மனுஷங்களாவது இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்வாங்களா? கல்யாணமானவங்க பிரிஞ்சே இருக்கணும்னு சொன்னது எதுவுமே உனக்கு தப்பாவே தெரியலையா? ஆனா நான் தனி கொடுத்தனும் போகணும்னு சொன்னது மட்டும் உனக்கு தப்பா தெரியுதா? கணேசா, நான் எதையும் மறக்கல. இருக்கட்டும், எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். ஏய் தேவி, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். நீ போய் அப்பா வர போ.
போன்னு சொல்றல, போ. இதுக்கு தான் சொன்னேன் தனி கொடுத்தனும் போகணும்னு. போன்னு சொல்றல. தண்ணி கொடுத்துறாங்க. என்னப்பா தோட்டத்துக்கு போலியா? இல்லப்பா, டவுன் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கு. அது முடிச்சுட்டு நான் நேரா தோட்டத்துக்கு வந்துடுறேன். சரி, சாயந்தரம் சீக்கிரமா நம்ம தோட்டத்துக்கு போய் வேலை ஆளுங்களுக்குலாம் இந்த வாரம் சம்பளத்தை கொடுக்கணும். சரிங்கப்பா. சரி போ. மாப்ள, ஐயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க அத்தை. ஐயா, மீனா சென்னைக்கு போனால, போன இப்ப வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணலையா. நானும் அவளுக்கு விடாம ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அவ எடுத்து பேசவே மாட்டேங்கிறா. என்னன்னே தெரியலையா. பாட்டி, போன இடத்துல ஏதாவது ஒரு வேலையா இருந்திருப்பாங்க. நீ கூப்பிட்டதை பார்த்துட்டு அவங்கள திரும்ப கூப்பிடுவாங்க பாருங்க. என்னதான் வேலையா இருந்தாலும் அவளால ஒரு ஃபோன் கூடவா பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம அவ சுகன்யா வீட்ல தான் தங்குவான்னு அவகிட்டயும் நான் ஃபோன் பண்ணி பேசினேன். மீனா அங்கேயும் வரலன்னு சொல்றா. உங்ககிட்ட பேசலனாலும் ராம் கிட்ட பேசிருப்பா அத்தை. நீங்க ராம் கிட்ட கேட்டு பாருங்க. இல்லையா, அவ ராமுகிட்டயும் பேசல. மீனா வேலையா இருப்பான்னு சொல்லி நான் தான் ராமுகிட்ட ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேன். ராமு ஃபோன் பண்ணி அவ எடுக்கலனா அவன் மனசு எவ்வளவு பாடுபடும். இவன் ஏற்கனவே அவங்க அப்பன மாதிரி அவசர கொடுக்கனா இருக்கான். அவங்கிட்ட நான் என்னன்னு சொல்றது? எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பதட்டமா இருக்கியா. அத்தை, டீச்சர் என்ன தெரியாத ஊருக்கா போயிருக்கா? அவ சென்னையில வளர்ந்த பொண்ணு. அவள நினைச்சு நீங்க ஏன் பயப்படுறீங்க? டீச்சருக்கு அந்த ஊர்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க. அவங்களையெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிருக்கும்ல. அதனால அவங்க வீட்ல எங்கேயாவது தங்கிருப்பா. ஒரு நாள் போன் எடுக்கலைன்னா என்ன, அதுக்கே நீங்க பயப்படுறீங்க? போன் ரிங் ஆகாத சைலண்ட்ல வச்சிருக்கலாம். நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. இப்ப நீங்க போன் பண்ணீங்கல்ல, அத பார்த்து டீச்சரே இப்போ உங்களுக்கு போன் பண்ணுவா பாருங்க. கூப்பிட்டா சரிதான் ஐயா. இதை என் மகன்கிட்ட சொன்னா அவன் மீனா மேல இருக்கிற கோவத்துல ஏதாவது பேசிடுவானோன்னு பயந்துதான் உங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன். எதுக்கும் பயப்படாதீங்க அத்தை. டீச்சர் எல்லா விஷயத்திலயும் ரொம்ப கவனமா இருக்கிறவ, பக்குவமா நடந்துக்குவா. அவள நினைச்சு நீங்க பயப்பட தேவையே இல்லை. பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல டீச்சரே உங்களுக்கு போன் பண்ணுவா. எதுக்கும் பயப்படாதீங்க அத்தை. ஆமா பாட்டி, கவலைப்படாதீங்க. சரியா, சரி.